Please. Yeah. So the show is based on. Yeah. So yeah, it's based on a civil service exam. Okay. And the scam which happens within that. So we got this great idea of putting school benches and Yeah. sitting with you. So yeah, that was where Sargunam started with. He has a great bit of knowledge about this and has done a lot of research into what happens. Other in the civil services exam, but all over the country, we have heard of all these like big scams which are happening. There was a bunch of information which he further dug through, and that started the project. So நீங்க இந்த கதையை அவங்க கிட்ட கொண்டு வந்தீங்களா? ஆமா. ஓகே. ஸோ அது பட் வாட் இஸ் த நீங்க ரிசர்ச் பண்ணதுல என்ன கண்டுபிடிச்சீங்க? இதில் என்ன அப்படின்னாக்கா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பணக்காரனுக்கு பணம் வச்சிருக்கிற ஒரு ஆள் ஒரு ஈஸியாக அரசாங்க வேலை வாங்கிட முடியும் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. அப்போது ஒரு எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு உயர்ந்த பொறுப்புகளை ஒரு பணக்காரனால் ஈஸியாக பணத்து மூலமாக வாங்கிட முடியுது. ஒரு மிடில் கிளாஸ் அதுக்கு போராடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் அதில் உள்ள காரணம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு மொத்தமே வேல்யூ வந்து ஒரு 100 போஸ்டிங்காக லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அதில் ஒரு 100 பேருக்கு தான் அதில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அப்படி இருக்கிற அந்த சூழலில் நீங்கள் பெரும்பான்மையான ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பணம் கொடுக்காம பாஸ் பண்ண முடியும். அதாவது 100க்கு 100 எழுதுகிற 100க்கு 99.9% வாங்குற ஒரு குறிப்பிட்ட பேரை தவிர மற்ற அனைத்துமே பொருளாதாரமாக பணம் கொடுத்து இதை வாங்கிட முடியும் அப்படிங்கிறது பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. அது வந்து லைக் நீங்கள் வந்து இதுக்காகவே ரிசர்ச் பண்ணீங்களா இல்லை லைக் வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி ஒரு இல்லை இதில் இப்போ நான் நிறைய சிவில் சர்வீஸ் அல்லது குரூப் 1 எக்ஸாம் எழுதுறவங்கலாம் நிறைய நண்பர்கள் என்கிட்ட இருந்தாங்க. அவங்க கூட நான் நிறைய பழகியிருக்கேன். இப்போ சங்கர் சார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சங்கர் IAS. அவர் இப்போ இறந்துட்டார். அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் கூட இருந்த இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த சிவில் சர்வீஸில் குரூப் 1 எக்ஸாமில் தவறு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு IAS எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி மிலானின்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு IAS எக்ஸாம் எழுதுறது அது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் வந்தார். அவர் வந்தவர் இங்கே நடக்கிற அந்த முறைகேடுகள்லாம் பார்த்துட்டு ஒரு கேஸ் போட்டார். கேஸ் போட்டு என்ன ஆனார்னா, ஒரு கட்டத்தில் அவர் லாயராகவே ஆகிட்டார். அதுக்காண்டி மீண்டும் அவர் ஆள் வச்சு போராட முடியாமல் இவரே அதை லாயராக போய் கடைசி நேரத்தில் இப்போ லாயராகவே மாறிட்டார். இவங்கெல்லாம் எனக்கு நண்பர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடராஜன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்காரு, அவரும் சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட். அவர்கிட்ட பேசும்போது நிறைய இவ்வளவு நடக்குதா அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நல்லா படிக்கிறவங்கலாம் அவங்க அங்கே ஈஸியாக அந்த உயர்ந்த பொறுப்புகளுக்கு போயிட முடியும்னு. அது இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் தான் இதுக்கு காரணம் சார். ஓகே.